நான் ட்ரம்ப்பு கூட தான் நியாயமாக பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப்பு தான். நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன். நீங்கள் அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. ஆனால் கட்சி வேற, கொள்கை வேற. ஆனால் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதிர்க்கிறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லாரோட சண்டை போடுறத அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். சாமி ரொம்ப நாளாக அதான் சொல்லிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இந்த பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆள்னு வரும், அவசியம் இல்லைன்னு சொல்கிறது வந்து அதை வச்சு தான். குறையிற ஆள் மாதிரி என்னைய பார்த்தா தெரியுது அவங்களுக்கு. நான் கோழி குண்டு அடித்து பழகினதே கோர்ட் வாசலில் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த எந்த படம் வெளியிட்டாலும் நம்முடைய ஊருக்கு தான் ஃபோன் அடித்து படம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் உயிரோடு இல்லை, என்னத்தை வேணாலும் பேசலாம். இதை கேட்குற நிலைமையில நம்மளும் இல்லை. இப்படிப்பட்ட ஆள்களையெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுதான் பேசப்படுது. மக்களின் ஆற்றல் தான் மகத்தான. மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு. அப்போ யார் வந்தால் சரியாக இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. நாங்கள் இந்த வழக்கினுடைய நகலை கொடுத்துருக்காங்க, அதை பெற்றுக்கிட்டோம். அதுக்கு பதில் நம்ம வழக்கறிஞர்கள் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ 29 வருடம், இந்த மாதமே 29. அப்படி இல்லை அது 29 அந்த தேதியில் நேர் நிற்கணுங்க. நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் 5 மணிக்கு ஆஜராகனா அப்படிலாம் ஒன்றும் தெரியல. அதை கேட்டு தான் நேற்று ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்வு. அதை இது பண்ண முடியாது. ஏன்னா அது மாணவர்கள் நிகழ்வு, அதில் அப்படி விட்டுட்டு வர முடியாது. அதனால இன்னைக்கு வந்தேன். அது நேரம் கேட்டு தான் இன்னைக்கு வர்றோன்னு சொல்லி தான் வந்திருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அது இது நீங்க அண்ணனை பார்த்து கேட்க கூடாது. ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும்.